viewers, welcome back to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல இந்த அழகான குட்டி கூட கீ செயின் வந்து எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது வந்து பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு. இது வந்து கீ செயினா நீங்க யூஸ் பண்ணலாம். இல்ல அப்படினா உங்க குழந்தைகளுக்கு இத வந்து இந்த மாதிரி மினியேச்சர் கூடை செஞ்சு உங்க குழந்தைகளுக்கு gift பண்ணலாம். இந்த கூடை கீ செயின் வந்து நீங்க வந்து மீதமான வயர்லயே செஞ்சிரலாம். 5-6 feet இருந்தா போதும் வயர். நீங்க வந்து இந்த அழகான கீ செயின் செஞ்சு உங்க குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். ரொம்பவே அவங்க வந்து விருப்பப்படுவாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன மினியேச்சர்ஸ் எல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படினா இந்த மாதிரி கிராஃப்ட் எல்லாம் நான் போடணும் அப்படினா மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்போ வாங்க இந்த குட்டி கீ செயின் வந்து எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த மினி கீ செயின் கூட போடுறதுக்கு தேவையான பொருட்கள் நான் வந்து 6 வயர் கட் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு வயரும் 1.5 feet நான் கட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் சீசர், அதுக்கப்புறம் கீ செயின் ரிங். இதுதான் வந்து இந்த கூடை போடுறதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ வந்து இந்த கூடை போடலாம். ஃபஸ்ட்டு 2 வயரை நம்ம எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு வயரை ஈக்குவலாக மடிச்சுக்கணும். அதுக்கப்புறம் இன்னொரு வயரையும் ஈக்குவலாக நம்ம மடிச்சுக்கணும். இப்போ லெஃப்ட் ஹேண்டில் ஒரு வயரு, ரைட் ஹேண்டில் ஒரு வயரை நம்ம வச்சுக்கணும். இப்போ ரைட் ஹேண்டில் இருக்க ஒயரை லெஃப்ட் ஹேண்டில் போடணும். அதுக்கப்புறம் திரும்பி இருக்க ஒயரை மேல் நோக்கி வைக்கணும். அதுக்கப்புறம் இந்த பக்கம் திரும்பி இருக்க ஒயரை லூப்புக்குள்ளே விட்டுறணும். இதை டைட் பண்ணிடலாம். இதே மாதிரி மீதம் இருக்க ஒயரை நம்ம போட்டுக்கணும். மீதம் இருக்கிற ஒயரை ஈக்குவலாக மடித்து நம்ம நாட் போட்டுக்கணும். இந்த மாதிரி 6 வயரை பயன்படுத்தி நான் வந்து 3 நாட்ஸ் போட்டிருக்கேன். இனி வந்து இதை ஜாயின் பண்ணலாம். இப்போ வந்து 2 நாட் எடுத்து பக்கம் பக்கம் வச்சுக்கணும். இது 2 நாட் எடுத்து பக்கம் பக்கம் வச்சுக்கணும். இனி வந்து லெஃப்ட் ஹேண்ட் பக்கம் இருக்கிறத ஃபோல்டு பண்ணிக்கணும். இது ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிறத இது மேலே வச்சு சுற்றிடணும். அப்புறம் வந்து திரும்பி இருக்க ஒயரை மேலே வைக்கணும். அப்புறம் இந்த ஒயரை உள்ளே சொருகிடணும். இந்த நாட் வந்து நம்ம வந்து டைட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் திருப்பி வச்சுட்டு இடத்துல இன்டு ஷேப் வர்ற இடத்துல நம்ம ஒரு நாட் போடலாம். இந்த மாதிரி வச்சுட்டு இந்த ஒயரை சுற்றிடணும். அதுக்கப்புறம் திரும்பி இருக்க ஒயரை மேலே வைக்கணும். அதுக்கப்புறம் இது திரும்பி இருக்க ஒயரை இதுக்குள்ளே சொருகிடணும். இதை வந்து இனி டைட் பண்ணிடலாம். இப்போ வந்து நான் 2 நாட்ஸ் வந்து நான் ஜாயின் பண்ணிட்டேன். இந்த ஆரஞ்சு கலர் நாட்டையும் கிரே கலர் நாட்டையும் நான் ஜாயின் பண்ணிட்டேன். இனி அடுத்து இருக்க இன்னொரு நாட்டை எடுத்து இந்த மாதிரி பக்கத்தில் வைக்கலாம். இதுலேயும் மேலே ஒரு இன்டு ஷேப்பு, கீழே ஒரு இன்டு ஷேப் இருக்குது. இந்த 2 இடத்துலையும் நம்ம நாட் போடலாம். இப்போ வந்து இதை வந்து ஃபோல்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை வந்து சுற்றிடணும். இதை மேலே வச்சிடணும். அதுக்கப்புறம் இந்த லூப்புக்குள்ளே நம்ம சொருகிடணும். திருப்பி வச்சுட்டு நம்ம வந்து இந்த இடத்துலையும் ஒரு நாட் போட்டுடலாம். மினி கூட அப்படிங்கிறதுனால இந்த 3 நாட்ஸ் போதும். பேஸும் இதே அளவு போதும். இனி வந்து கார்னர் திருப்பலாம். கார்னர் வந்து இந்த 2 வயரையும் இந்த 2 வயரையும் நம்ம வச்சு சேர்த்து கார்னர் திருப்பணும். இந்த இடத்துல ஒரு ஆரஞ்சு கலர் ஒயரும் கிரே கலர் ஒயரும் வருது. அதே போல் இந்த இடத்துல ஒரு ஆரஞ்சு கலர் ஒயரும் கிரே கலர் ஒயரும் வருது. இது 2ஐயும் நம்ம இணைச்சு நம்ம கார்னர் திருப்பலாம். கார்னர் திருப்பும் போது அந்த இடத்துல ஒரு முக்கோண வடிவம் வரும். அந்த முக்கோண வடிவமாக வந்தால் தான் நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும். திரும்பி இருக்க ஒயரை மேலே வச்சுட்டு இதை டைட் பண்ணிடலாம். ஒரு கார்னர் நான் திருப்பிட்டேன். இனி அடுத்து இந்த பக்கம் இருக்க இந்த 2 ஒயரையும் நம்ம வந்து கார்னர் திருப்பலாம். இதையும் அதே போல் ஃபஸ்ட்டு ஃபோல்டு பண்ணிவிட்டு ஒயரை மேலே சுற்றிடணும். அதுக்கப்புறம் இது மேலே வச்சு இந்த ஒயரை நம்ம வந்து உள்ளே சொருகிடலாம்.
இந்த இடத்துலையும் ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் வந்துருச்சு. இனி வந்து திருப்பி வச்சுட்டு இந்த 2 இடத்துலையும் நம்ம கார்னர் திருப்பிடலாம். இப்போ வந்து நான் வந்து கார்னர் திருப்பிட்டேன். இப்போ இந்த 2 பக்கமும் கார்னர் திருப்பி வளைவாக வந்துருச்சு. இனி வந்து மேலே போட ஆரம்பிக்கலாம். இன்ட்டு ஷேப்பில் இருக்கிற இடத்துல எல்லாம் நம்ம வந்து நாட் போடணும். ஃபஸ்ட்டு ஃபோல்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை சுற்றிட்டு இந்த மாதிரி நம்ம நாட் போடணும். ஷேப் இருக்கோ அந்த இடத்துல எல்லாம் நம்ம நாட் போடணும். இப்போ வந்து ஒரு சுற்று நான் வந்து இதில் போட்டிருக்கேன். இனி அடுத்த சுற்று போடலாம். வந்து 3 லைன்ஸ் நம்ம போட்டு வரணும். நான் வந்து போட்டுட்டு நான் காட்டுறேன். இப்போ இந்த கீ செயின் கூட நான் வந்து போட்டு முடிச்சிட்டேன். சென்டரில் ஒரு டைமண்ட் வந்திருக்கு. இப்போ வந்து இதை வந்து ஒயரெல்லாம் உள்ளே சொருகிடலாம். இப்போ இது சின்ன கூடை அப்படிங்கிறதுனால இது ஒயரை வந்து உள்ளே சொருகிறதுக்கு நம்ம கஷ்டமாக இருக்கும். நம்ம வந்து ஒரு நாட் உள்ளே சொருகுனா போதும், ஃபுல்லாக எல்லாம் சொருகணும்னு அவசியம் இல்லை. ஃபஸ்ட் நாட்டை விட்டுட்டு அடுத்த நாட்டில் நம்ம வந்து உள்ளே சொருகலாம். இந்த மாதிரி உள்ளே சொருகிடணும். நான் வந்து சொருகிட்டு நான் காட்டுறேன். இப்போ இந்த குட்டி கூட போட்டு முடிச்சிட்டேன். உள்ளே எல்லாம் ஒயரையெல்லாம் உள்ளே சொருகிட்டேன். இனி வந்து இதுக்கு ஹேண்டில் போடலாம். ஹேண்டிலுக்கு வந்து நான் இந்த கிரே கலரில் 1.5 ஃபீட் ஒயரு 2 ஒயர் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து ஈக்குவலாக வச்சுட்டு நம்ம வந்து உள்ளே சொருகலாம். இந்த மாதிரி ஈக்குவலாக வச்சுட்டு நம்ம வந்து உள்ளே சொருகலாம். வந்து ஒரு பக்கம் விட்டுட்டு இன்னொரு பக்கம் நான் வெளியே எடுக்கிறேன். இதை வந்து ஈக்குவலாக வச்சுக்கலாம். இது பாருங்கள், ஈக்குவலாக நான் வச்சுருக்கேன். இனி வந்து ஹேண்டில் போட ஆரம்பிக்கலாம். இப்போ இதில் வந்து 4 ஒயர் இருக்குது. இந்த 4 ஒயரில் ஃபஸ்ட்டு இருக்க 2 ஒயரை இன்ட்டு ஷேப்பில் இப்படி வைக்கலாம். அதுக்கப்புறம் லெஃப்ட் சைடு இருக்கிற ஒயரை இதுக்கு மேலே வைக்கலாம். அதுக்கப்புறம் ரைட் சைடு இருக்கிற ஒயரை கீழே வச்சுட்டு அதுக்கப்புறம் மேலே வைக்கலாம். இப்போ இதை டைட் பண்ணிடலாம். இனி வந்து ரைட் சைடு இருக்கிற ஒயரை இந்த பக்கம் வந்து லாக் ஆகிருக்கு, இந்த பக்கம் லாக் ஆகலை. அதனால் இந்த பக்கம் இருக்க ஒயரை பின்பக்கமாக கொண்டு போய் இந்த 2 ஒயருக்கு நடுவில் எடுத்துகிட்டு வந்து திரும்ப வந்து ரைட் சைடே வச்சிடணும். இனி அடுத்து இந்த சைடு இருக்கிற ஒயரை பின்பக்கமாக எடுத்துகிட்டு போய் இந்த 2 ஒயருக்கும் நடுவில் எடுத்துகிட்டு வந்து திரும்ப லெஃப்ட் சைடே வச்சிடணும். இதே தான் நம்ம வந்து மாற்றி மாற்றி போட போகிறோம். இப்போ வந்து இவ்வளோ லென்த்து நான் போட்டு முடிச்சிட்டேன். இனி வந்து இதில் வந்து நம்ம கீ ரிங்கை உள்ளே போட்டுடலாம். இதுக்குள்ளே இந்த 4 ஒயருக்குள்ளேயும் நம்ம வந்து கீ ரிங் வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணிடலாம். இப்போ வந்து கீ ரிங் வந்து நான் வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணிட்டேன். இனி வந்து இந்த பக்கம் வந்து இந்த ஒயரை எடுத்துகிட்டு வந்து இந்த நாட் இருக்குது பாருங்கள், சென்ட்ரு நாட்டு. இந்த நாட்டில் ஒரு பக்கம் 2 ஒயரையும் ஒரு பக்கம் 2 ஒயரையும் நம்ம வந்து உள்ளே விடணும். அதே மாதிரி இன்னொரு ஹோல்லையும் அதே போல் நம்ம உள்ளே விடலாம். இப்போ 2 பக்கமும் நான் வந்து இந்த ஹேண்டிலோட ஒயரை வந்து உள்ளே விட்டுட்டேன். இனி வந்து நாட் போடலாம். இப்போ வந்து இந்த 2ஐயும் சேர்த்து நம்ம வந்து நார்மலாக நம்ம போடுற மாதிரி ஒரு முடிச்சில் போட்டுடலாம். முடிச்சில் போட்டுட்டு அதை வந்து ஒரு நாட் மட்டும் உள்ளே சொருகிட்டு நம்ம வந்து கட் பண்ணிடலாம். இப்போ எக்ஸ்ட்ரா இருந்த ஒயரை நான் வந்து கட் பண்ணிட்டேன். இந்த மினி கீ செயின் வந்து மினி கூடை கீ செயின் வந்து ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப அழகாக வந்திருக்கு பாருங்கள். இதே மாதிரி நான் ஏற்கனவே ஒன்று செஞ்சுருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள்.
மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இந்த மாதிரி குட்டி குட்டி மினியேச்சர் வீடியோக்கள் வேணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.